நீங்கள் எப்பதாவது வரலாற்றை ஒரு நேரான, தெளிவான சாலை அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? ம் கண்டிப்பா. நெறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அதை யாரோ எழுதி வைக்கிறாங்க. காலப்போக்கில் அது அப்படியே நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாம பொதுவா நம்புறோம். இது பார்க்க ஒரு கணிதச் சமன்பாடு மாதிரி ரொம்ப எளிமையா தோணும். ஆனா உண்மை அப்படி இல்லையே. கரெக்ட். மனித மனதின் ஆழமான உளவியலையும் வரலாற்றையும் நாம ஒன்னா சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சா, அந்த சாலை திடீர்னு பல மர்மங்கள் நிறைந்த ஒரு இருண்ட பிரமையா மாறிடும். ஆமா, ஒரு பெரிய புதிர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு வரலாற்று தேடலைத்தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல மேற்கொள்ள போறோம். உலக வரலாறு, மதம், அப்புறம் மனித மனதோட உளவியல், இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு சிக்கலான, அதே சமயம் புரட்சிகரமான ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நாம ஆராய போறோம். அதோட ஆழத்துல பாத்தீங்கன்னா, நாம கற்பவ கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மனித மனதோட மிகச் சிக்கலான செயல்பாடுகள் மறைஞ்சு கிடக்கு. அத புரிஞ்சுக்க இந்த புத்தகம் ஒரு சிறந்த திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூல ஆதாரம் உளவியலில் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்ட் தன்னோட வாழ்நாளின் இறுதியில எழுதின புகழ்பெற்ற மற்றும் ரொம்ப விவாதத்திற்குரிய புத்தகமான மோசஸ் அண்ட் மோனோதீசம். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. ஆமா, இத வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்மகிஸ் எடிஷோனி பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்தோட அட்டைய பார்த்தாலே நமக்கு ஒரு பிரம்மாண்டம் புரியும். ஆமா, அதுல மைக்கேலாஞ்சலோ செதுக்குற மோசஸோட சிலை இருக்குமே. அதேதான். அந்த கம்பீரமான சிலைக்கு மேல அந்த பதிப்பகத்தோட லோகோல பண்டைய எகிப்திய கடவுளான ஹாரஸின் அடையாளமான பருந்து, அதாவது ஃபால்கன் பொறிக்கப்பட்டிருக்கு. யூதர்களோட மாபெரும் தலைவரான மோசஸோட படமும் எகிப்திய பருந்தும் ஒரே இடத்துல சந்திக்கிறது வெறும் தற்செயல் கிடையாது. அதுதான் இந்த முழு புத்தகத்தோட மைய புள்ளியே. கரெக்ட். யூத மக்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட மாபெரும் தலைவரான மோசஸ் உண்மையிலே ஒரு யூதரே இல்ல அப்படின்னா என்ன ஆகுறது? இது மதங்களின் தோற்றம் பத்தி மனித உளவியல் ரீதியா நமக்கு என்ன சொல்லுது? ரொம்ப ஆழமான கேள்விகள் இது. ஆமா, ஃப்ராய்டோட இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை எந்தவித சார்பும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது அப்படியே நடுநிலையா நின்னு நம்ம அலச போறோம். இந்த கேள்வியே நம்ம ரொம்ப சிந்திக்க தூண்டுது. மோசஸ் அப்படிங்கிற அந்த மாபெரும் ஆளுமைய பத்தி புரிஞ்சிக்க நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து தொடங்கணும். அதாவது அவரோட பேர்ல இருந்தா. சரியா சொன்னீங்க. மோசஸ் அல்லது ஹீப்ரு மொழியில மோஷே அப்படிங்கிற பேருக்கு விவிலியம் ஒரு விளக்கத்தை கொடுக்குது. எகிப்திய இளவரசி அவரை நதியில இருந்து மீட்டதால நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆமா, அப்படித்தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஃப்ராய்ட் பல மொழியியல் ஆய்வாளர்களை மேற்கோள் காட்டி இது ஒரு புனையப்பட்ட கட்டுக்கதை அப்படின்னு சொல்றார். ஓ, ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மோசஸ் அப்படிங்கிறது ஹீப்ரு பெயர் இல்லை அப்படின்னா அது எந்த மொழிச்சொல்? அதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? அது ஒரு அசல் எகிப்திய வார்த்தை. பண்டைய எகிப்திய மொழியில மோஸ் அப்படின்னா வெறுமனே குழந்தை அப்படின்னு அர்த்தம். குழந்தை அப்படின்னா? ஆமா, பண்டைய எகிப்திய மன்னர்களோட பெயர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமோஸ், தூத்மோஸ், ராம்செஸ். இதுல வர்ற மோஸ் அப்படிங்கிறது தான் காலப்போக்குல மோசஸ் அப்படின்னு தனியா மாறி இருக்கு. ஓ, அப்போ அது ஒரு எகிப்திய பெயர் தானா? ஆமா, இது ஒரு எகிப்திய பெயர் அப்படிங்கிறது பல வரலாற்று ஆய்வாளர்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு எகிப்திய பெயரை கொண்டவர் ஏன் ஒரு எகிப்தியராகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விய முதல்ல ரொம்ப துணிச்சலா கேட்டவர் ஃப்ராய்ட் தான். பெயர் எகிப்திய மொழியில இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான். ஆனா வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நபரையே அவர் எகிப்தியர் தான் அப்படின்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஃப்ராய்ட் ஒரு ஆழமான உளவியல் காரணத்தை சொல்றார். அங்கதான் ஆட்டோராண்ட் அப்படிங்கிறவரோட வீரர்களின் பிறப்பு பற்றிய கட்டுக்கதைகள் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை அவர் பயன்படுத்துறார். ஓ, அந்த ஹீரோ மித் பத்தியா? ஆமா, உலக வரலாற்றுல இருக்கிற மாவீரர்களோட கதைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு சார்கோன், ரோமுலஸ், ஏன் நம்ம ஊர் மகாபாரதத்துல வர கர்ணன் வரைக்கும் எல்லாரோட பிறப்புலயும் ஒரு பொதுவான கட்டமைப்பு இருக்கும். அதாவது ஒரு அரச வம்சத்துல பிறப்பாங்க. ஆனா காரணமா அந்த பச்சிளம் குழந்தை ஒரு பெட்டியில வைக்கப்பட்ட ஆத்துல விடப்படும். அப்புறம் ஏழைகளான இடையர்களாலோ இல்ல சாதாரண மக்களாலோ கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுவாங்க. ஆமா, பெரியவங்களானதும் தங்களோட உண்மையான அரச அடையாளத்தை கண்டுபிடிச்சு பழைய அரசனை வீழ்த்துவாங்க. இதுதான் அந்த வரலாற்று டெம்ப்ளேட். பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டோட மிக முக்கியமான சுதந்திர போராட்ட தலைவர் உண்மையிலேயே அவங்களை எதிர்த்த எதிரி நாட்டோட பரம்பரையிலிருந்து வந்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ப முடியாத ஒரு திருப்பம் இது. ஆமா,
ஆனா மோசஸோட கதையே கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். மோசஸோட கதையில இது அப்படியே தலைகீழாதானே இருக்கு. அவர் ஏழை குடும்பமான லேவிட் குலத்துல பிறக்கிறார், ஆத்துல விடப்படுறார். ஆனா ஒரு எகிப்திய இளவரசியால கண்டெடுக்கப்பட்டு அரச குடும்பத்துல வளர்க்கப்படுறார். அதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமான பகுதி. இங்கே அவர் ஏழையா பிறந்து அரசரா வளர்கிறாரு. மோசஸோட கதையில மட்டும் இந்த டெம்ப்ளேட் ஏன் இப்படி தலைகீழா இருக்கு? இதுக்கு ஃப்ராய்ட் மிக தெளிவான தர்க்க ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? மத்த மாவீரர்களோட கதைகள்ல ஒரு சாதாரண மனிதனை ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவன் உண்மையிலேயே அரச வம்சத்துல பிறந்தவன் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை புனைவாங்க. புரியுது. ஆனா இங்க மோசஸ் உண்மையிலேயே ஒரு எகிப்திய அரச வம்சத்தவர். ஒருவேளை அவர் ஒரு இளவரசராகவோ இல்ல ரொம்ப உயர்ந்த எகிப்திய அதிகாரியாகவோ இருந்திருக்கலாம். அவரை யூதர்களோட நாயகனா தங்களில் ஒருவரா காட்டவே இந்த கட்டுக்கதை இப்படி மாற்றி எழுதப்பட்டது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றார். ஓ மை காட்! அப்போ அவர் எகிப்தியர் அப்படிங்கிற உண்மையை மறைக்க அவர் யூதரா பிறந்து எகிப்தியர்களால வளர்க்கப்பட்டார் அப்படின்னு கதையை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. இது உண்மையிலேயே மூளையை சுழல வைக்கிற ஒரு கோணம்தான். சரி, அவர் ஒரு எகிப்தியர் அப்படின்னே நாம வச்சுக்குவோம். ஆனா ஒரு எகிப்த அதிகாரியான மோசஸ் ஏன் தனக்கு சற்றும் தொடர்பில்லாத, அதுவும் அடிமைகளா இருந்த யூத மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி அவங்களுக்குன்னு ஒரு புது மதத்தை உருவாக்கி கொடுக்கணும்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கான விடை அன்றைய எகிப்திய அரசியல்ல இருக்கு அப்படின்னு பிராய்ட் சொல்றாரு இல்லையா? ஆமா, முற்றிலும் உண்மை. இத சற்று வரலாற்று பின்னணியில நம்ம பார்க்கணும். கிமு 1375ல எகிப்தை 4ஆம் அமென்கோட்டெப் அப்படிங்கிற ஒரு இளம் பாரோ ஆட்சி செய்தார். அவர் தன்னை அகநாட்டன் அப்படின்னு பெயர் மாத்திக்கிட்டார். அகநாட்டன்? ஆமா, உலக வரலாற்றிலேயே முதலா ஓரிரை கொள்கைய, அதாவது மோனோதீசத்தை உருவாக்கினவர் இவர்தான். ஓ அப்படியா? பல கடவுளை கும்பிட்டவங்களாச்சே எகிப்தியர்கள். அதுதான் விஷயமே. பல கடவுள்களை, முக்கியமா விலங்கு முகம் கொண்ட கடவுள்களை எல்லாம் வழிபட்டு வந்த எஜிப்துல ஒரே ஒரு சூரிய கடவுளை மட்டுமே வழிபடணும் அப்படின்னு அவர் கட்டளையிட்டார். அட்டோன் அப்படிங்கிற சூரிய கடவுள். ஆமா, இந்த அட்டோன் மதத்துல எந்த விதமான மாயாஜாலங்களோ இல்ல மூட நம்பிக்கைகளோ கிடையாது. மிக முக்கியமா பண்டைய எஜிப்தியர்கள் ரொம்ப தீவிரமா நம்பின மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை, அதாவது ஆஃப்டர் லைஃப் பத்தியோ இல்ல மரணக் கடவுளான ஒசிரிஸ் பத்தியோ எந்த குறிப்பும் இதுல கிடையாது. வாவ்! அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தத்துவார்த்தமான ரொம்ப தூய்மையான மதம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துல மக்கள் பல நூற்றாண்டுகளா பழகின பல கடவுள் வழிபாட்டையும் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை மேல இருந்த நம்பிக்கையும் திடீர்னு நிறுத்தச் சொன்னா பெரிய எதிர்ப்பு வருமே. சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட கலந்த சடங்குகள் எல்லாம் இப்படி பிடுங்கிக்கிட்டா அவங்க எப்படி பொறுத்துக்குவாங்க? அவங்க பொறுத்துக்கவே இல்ல. மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி நிலவிச்சு. அகநாட்டனோட மரணத்துக்கு பின்னாடி பழைய மதகுருமார்களும் மக்களும் கிளர்ந்தெழுந்தாங்க. ஓ, கிளர்ச்சி வெடிச்சிருச்சா? ஆமா, அட்டோன் மதம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. பழைய பல கடவுள் வழிபாடும் மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. அகநாட்டனோட பேரே கல்வெட்டுகள்ல இருந்து ரொம்ப கோபமா செதுக்கி அழிக்கப்பட்டது. அப்புறம் இந்த சூழ்நிலையில தான் மோசஸ் அப்படிங்கிற அந்த எகிப்திய இளவரசர் அல்லது அதிகாரி உள்ளே வர்றார். அவர் அகநாட்டனோட அட்டோன் மதத்தோட தீவிர பற்றாளர். தன் கண் முன்னாடியே தன் மதம் அழிக்கப்படுறதையும் மக்கள் மறுபடியும் பழைய மூடநம்பிக்கைகளுக்கே திரும்புறதையும் அவரால் தாங்கிக்கவே முடியல. ஓ, அதனாலதான் அவர் தனது மதத்தை காப்பாற்ற எகிப்துல ஒரு சிறுபான்மையினரா வாழ்ந்து வந்த யூதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள தன் மக்களா மாற்றி அங்கிருந்து வெளியேறார். கரெக்ட். கிமு 1350ல நடந்த அந்த ஆட்சி குழப்பமான காலத்துல தான் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஃப்ராய்ட் ரொம்ப துல்லியமா கணிக்கிறார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு. மோசஸ் அந்த யூதர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தனது எகிப்திய அட்டோன் மதத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த அட்டோன் அப்படிங்கிற பேர் தான் காலப்போக்குல அடோனாய் அப்படின்னு யூதர்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான மொழியியல் தொடர்பு. அது மட்டும் இல்லாம யூதர்களை எகிப்தியர்களுக்கு இணையா ஒரு புனிதமான மக்களா உயர்த்துவதற்காக எகிப்தியர்களிடையே பழக்கத்துல இருந்த விருத்த சேதனம் அப்படிங்கிற முறைய மோசஸ் அவங்க மேல திணித்தார். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. அதாவது மோசஸ் எகிப்தியர்கள் மேல கோபத்துல வெளியேறினார், அவங்க தம் மதத்தை நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிற விரக்தியில இருந்தார் அப்படின்னா அவர் ஏன் அதே எகிப்தியர்களோட அடையாளமான விருத்த சேதனத்தை யூதர்கள் மேல திணிக்கணும்? அது அவங்களுக்கு மறுபடியும் எகிப்தை தன்னை ஞாபகப்படுத்தும். இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல தான் மோசஸோட உளவியலை நம்ம கவனிக்கணும். எப்படி?
மோசஸ் வந்து தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தம்மை கைவிட்ட எகிப்தியர்களை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது, கீழானவங்களா இருந்து விடக்கூடாது அப்படின்னு நினைத்தார். அன்றைய காலகட்டத்துல விருத்த சேதனம் அப்படிங்கிறது உடல் தூய்மையின் அடையாளமாகவும் மிக உயர்ந்த குடியோட அடையாளமாகவும் எகிப்தியர்களால கருதப்பட்டது. ஓ, அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி. ஆமா, அதனால அடிமைகளா இருந்த யூதர்களை ஒரு புனிதமான மக்களா மாற்றவே இந்த எகிப்திய பழக்கத்தை அவங்களுக்கு புகட்டினார் மோசஸ். புரியுது. இது அவங்க வேறு எந்த பழங்குடிகளுடனும் கலந்து விடாம இருக்க ஒரு தடையாகவும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளமாகவும் அமைஞ்சது. பாத்தீங்கன்னா இது 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இணையறது மாதிரி அல்லது பிரியற மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. பழைய நிறுவனத்தோட நிறுவனர் வெளியேற்றப்பட்டு அவர் இன்னொரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிச்சு பழைய நிறுவனத்தோட மிக கடுமையான கொள்கைகளை அங்கே திணிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா ஒரு அந்நியரான எகிப்திய பிரபு தங்களுக்கு சற்றும் பழக்கமில்லாத ரொம்ப கடுமையான மத கட்டுப்பாடுகளையும் புலனின்பங்களை மறுக்கிற தத்துவங்களையும் ஒரு சாதாரண மக்கள் கூட்டத்தின் மேல திணித்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பா கிளர்ச்சி தான் வெடிக்கும் இல்லையா? சரியா பொடிச்சிட்டீங்க. அதுதான் நடந்தது. எர்ன்ஸ்ட் செல்லின் அப்படிங்கிற ஆய்வாளரோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா யூதர்கள் மோசஸோட இந்த கடுமையான கட்டுப்பாடுகளை பொறுக்க முடியாம கிளர்ச்சி செஞ்சாங்க. ஓ, அப்ப அங்கேயும் எதிர்ப்பு வந்திருக்கு. ஆமா, ஒரு கட்டத்துல பொறுமை எழுந்து அவங்க மோசஸைய கொலை செஞ்சிட்டாங்க. எனது மோசஸ கொலை செஞ்சிட்டாங்களா? ஆமா, மோசஸ் தன் மக்களாலே கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க அந்த சுமையான அட்டோன் மதத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது விவிலியத்துல சொல்லப்படுற கதைக்கு முற்றிலும் முரணாக இருக்கே. வரலாற்றுல மாபெரும் தலைவரா போற்றப்படுற ஒருத்தர் தன் மக்களாலேயே கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாச்சே. அதுதான் ஃப்ராய்டோட மிக முக்கியமான வாதமே. மோசஸ கொன்ற பிறகு அந்த யூத மக்கள் காடேஸ் அப்படிங்கிற இடத்துல மற்ற அரேபிய பழங்குடிகளோட இணைந்து யாவே அப்படிங்கிற ஒரு புதிய கடவுளை ஏத்துக்கிட்டாங்க. யாவே? ஆமாம், இந்த யாவே அட்டோனை போல ஒரு அமைதியான தத்துவார்த்தமான கடவுள் கிடையாது. அவர் அரேபிய பகுதியில இருந்த ஒரு எரிமலை கடவுள். ரொம்ப இரக்கமற்றவர், கோபக்காரர், வன்முறையானவர். ஓ, முற்றிலும் நேர்மாறான ஒரு கடவுள். ஆமா, ஆனா மோசஸோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது லேவிடுகள், அவங்க தங்களோட பழைய பெருமையை விட்டு கொடுக்க விரும்பல. பல நூற்றாண்டுகள் கழிச்சு எஜிப்திய மோசஸையும் இந்த யாவே மதத்தை உருவாக்குன மிடியனைட் பாதிரியாரான இன்னொரு மோசஸையும் வரலாற்றுல ஒன்னா இணைச்சிட்டாங்க. இருங்க, 2 பேரை ஒன்னா இணைச்சிட்டாங்களா? ஆமா, இதன் மூலமா மோசஸ் கொலையுண்ட அந்த இருண்ட வரலாற்றை அவங்க முற்றிலுமா மறைச்சிட்டாங்க. 2 வெவ்வேறு காலகட்ட மனிதர்களை ஒரே மனிதரா வரலாறு சித்தரிச்சிருச்சு. ஓ, அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு இங்க பெரிய குழப்பம் வருது. தனி மனிதன் தன் குழந்தை பருவ அதிர்ச்சியை நினைவில் வச்சுக்கிறது சரி. ஆனா ஒரு முழு சமுதாயமும், அதுவும் எந்த எழுத்துப்பூர்வமான ஆவணமும் இல்லாம பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு கொலையை எப்படி நினைவில் வச்சுக்க முடியும்? அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அழிக்கப்பட்ட மோசஸோட மதம் எப்படி பல நூற்றாண்டுகள் கழிச்சு யாவே மதத்தை ஆட்கொண்டது? இது எப்படி சாத்தியம்? இது மனித மனதோட ரொம்ப ஆழமான உளவியலோடு தொடர்புடையது. ஃப்ராய்ட் இத ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுற அதிர்ச்சிகரமான நரம்பியல் நோயோடு, அதாவது ட்ராமாட்டிக் நியூரோசிஸோட ஒப்பிடுறாரு. அது எப்படி செயல்படும்? இப்போ ஒருத்தருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோ. மனம் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அதை முற்றிலுமா மறந்து விடுது அல்லது ஆழ் மனதுல மறைச்சு வைக்குது. அத ரிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா, இதுக்கு மறைந்திருக்கும் காலம் அப்படின்னு பேரு, அதாவது லேட்டன்சி பீரியட். அப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அந்த நினைவுகள் வேற ஒரு வடிவத்துல மிக பெரிய அளவுல வெடிச்சு கிளம்பும். இதத்தான் ரிட்டர்ன் ஆஃப் த ரிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே உளவியல் முறைதான் ஒரு சமூகத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. ஆனா இது எப்படி தலைமுறையா கடத்தப்படுது அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. ஒரு நபர் மறக்கிறார், அப்புறம் நினைச்சுக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா ஒரு தாத்தா செய்த கொலைய பேரன் எப்படி குற்ற உணர்ச்சியா உணர்வான்? இத விளக்கதான் ஃப்ராய்ட் பழமையான பாரம்பரியம், அதாவது ஃபைலோஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை பயன்படுத்துறார். ஃபைலோஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ்? ஆமா, ஃப்ராய்ட் லாமார்க் அப்படிங்கிறவரோட பரிணாம கொள்கையை ரொம்ப நம்பினார். அதாவது ஒரு தலைமுறை பெற மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சிகள் வெறும் வாய்மொழி கதைகளா மட்டும் இல்லாம அவங்களோட ஆழ் மனதுல பதிவாகி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உயிரியல் ரீதியாகவே கடத்தப்படும் அப்படின்னு ஃப்ராய்ட் வாதிட்டார். ஓ, பயாலஜிக்கலாவே கடத்தப்படும் அப்படின்னு சொல்றார். ஆமா,
இன்றைய நவீன அறிவியல் இந்த உயிரியல் கடத்தல முழுமையா ஏத்துக்கல அப்படின்னாலும் ஃப்ராய்டோட உளவியல் கட்டமைப்புக்கு இதுதான் அடிப்படை. இத தெளிவா புரிஞ்சுக்க சார்லஸ் டார்வின் மற்றும் ஆட்கின்சன் ஆகியோரோட பழங்குடி மந்தை, அதாவது பிரிமிட்டிவ் ஹோர்ட் அப்படிங்கிற கோட்பாட்டை நாம பார்க்கணும். அந்த ஆதிகால மனிதர்களோட கோட்பாடு தானே ஒரு பலம் வாய்ந்த தந்தை எல்லா பெண்களையும் ஆக்கிரமிச்சுக்கிறது. அதேதான். ஆதி காலத்துல ஒரு பலம் வாய்ந்த தந்தை கூட்டத்துல உள்ள எல்லா பெண்களையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தன் மகன்களை ஒடுக்குனான், அவங்கள விரட்டி அடிச்சார். ஒரு கட்டத்துல அந்த மகன்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தந்தைய கொன்று அவனோட உடலை சாப்பிட்டாங்க. ஓ, அது ரொம்ப கொடூரமான ஒரு பழக்கம். ஆனா தங்களை அடக்கி ஆண்ட அதே தந்தைய அவங்க ரொம்ப ஆழமா நேசிக்கவும் செஞ்சாங்க. தந்தைய கொன்ற பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சி உருவானது. தாங்க செஞ்ச தவற உணர்ந்து இனி தங்களுக்குள்ள அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பாடுகளை உருவாக்குனாங்க. இதோட விளைவாகவே கொல்லப்பட்ட தந்தையோட அடையாளமா டோட்டம் வழிபாடும் தங்களுக்குள்ள திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற அகமணத்தடையும், அதாவது எக்ஸோகேமியும் உருவானது. இதுதான் மதத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ்! அப்படியென்றால் மோசேஸோட கொலையும் அந்த ஆதிகால தந்தை கொலையோட இன்னொரு வடிவமா? மிகச்சரியா சொன்னீங்க. மோசஸ் அவங்களுக்கு ஒரு மாபெரும் தந்தை பிம்பமா இருந்தார். பல நூற்றாண்டுகள் கழிச்சு கொல்லப்பட்ட மோசேஸோட நினைவுகள் அந்த ஆதிகால குற்ற உணர்ச்சியோடு சேர்ந்து மாபெரும் மன அழுத்தமா மாறியது. அந்த உணர்ச்சி ஒரே கடவுள் அப்படிங்கிற ஓரிரை கொள்கையா மீண்டும் உருவெடுத்தது. கொல்லப்பட்ட தந்தைதான் அனைத்திற்கும் மேலான ஒரே கடவுளாக ஆக்கப்பட்டார். இந்த ஆழமான குற்ற உணர்ச்சி தான் மறைந்திருந்து பல நூற்றாண்டுகள் கழிச்சு வெடிச்சு கிளம்பியது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. இந்த வரலாற்று சுமையும் பல நூற்றாண்டுகளா தொடரும் குற்ற உணர்ச்சியும் பிற்காலத்துல உலக வரலாற்றை எப்படி மாற்றியது? இதற்கும் கிறிஸ்தவத்தோட எழுச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. பால் ஆஃப் டார்சஸ் அப்படிங்கிறவர் இந்த ஆதிகால குற்ற உணர்ச்சியை மிக சரியா உணர்ந்தார். அத அவர் ஜன்ம பாவம், அதாவது ஒரிஜினல் சின் அப்படின்னு அழைத்தார். ஓ, ஒரிஜினல் சின். ஆவா, தந்தையை கொன்ற அந்த மாபெரும் பாவத்தை போக்க யாராவது ஒருத்தர் விலை கொடுக்கணும். அதுக்காக மகன், அதாவது கிறிஸ்து தன்னைத்தானே பலியிட்டு கொண்டார் அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் உருவாக்குனார். இதன் மூலமா மனித குலத்தோட குற்ற உணர்ச்சிக்கு ஒரு தீர்வு கிடைச்சுது. யூத மதம் அப்படிங்கிற தந்தை மதத்திலிருந்து பிரிஞ்சு கிறிஸ்தவம் அப்படிங்கிற மகன் மதம் உருவானது. பழைய கடவுளான தந்தை பின்னுக்கு தள்ளப்பட்டு மகன் அந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டார். இது ரொம்ப ரொம்ப துணிச்சலான ஒரு உளவியல் பார்வை. தந்தை மதம் மகன் மதமாக மாறியது அப்படிங்கிறது ஒரு சிலிர்ப்பான சிந்தனை. ஃப்ராய்டு இதோட நிற்கல. பல நூற்றாண்டுகளா தொடரும் யூத வெறுப்பு உருவானதற்கான ஆழமான உளவியல் காரணங்களையும் அவர் முன்வைக்கிறார் இல்லையா? ஆமா, அது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி. யூத வெறுப்புக்கு, அதாவது ஆன்டிசெமிட்டிசம்க்கு ஃப்ராய்டு 3 உளவியல் காரணங்களை சொல்றாரு. என்னென்ன காரணங்கள்? முதலாவது யூதர்கள் தங்களை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது சோசன் பீப்புள் அப்படின்னு கூறிக்கிட்டதால மற்ற சமுதாயத்தினருக்கு ஏற்பட்ட பொறாமை மற்றும் தாழ்வு மனப்பான்மை. 2வது காரணம் ரொம்ப உளவியல் ரீதியானது. விருத்த சேதனம் அப்படிங்கிற பழக்கம் மற்றவர்கள் மனசுல தங்களை அறியாமலேயே ஏற்படுத்திய காஸ்ட்ரேஷன் பத்தின ஒரு ஆதிகால பயம். ஒரு நிமிஷம், அது என்ன காஸ்ட்ரேஷன் பயம்? ஒரு சிறிய மருத்துவ சடங்கு எப்படி மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்? ஃப்ராய்டோட உளவியல் அணுகுமுறையில பாத்தீங்கன்னா மனிதனோட ஆழ்மனம் மிகவும் விசித்திரமா செயல்படும். ஆமா, விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பை பார்க்கிற பிற சமுதாயத்தினருக்கு ஆழ் மனசுல தங்களோட உறுப்பும் துண்டிக்கப்பட்டு விடுமோ, அல்லது தங்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டு ஆண்மை குறைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஆதிகால பயம் தூண்டப்படுது. ஓ, இது ஒரு தர்க்க ரீதியான பயம் கிடையாது, ஒரு விலங்கு உள்ளுணர்வு சார்ந்த பயம். இதுவும் அவங்க மேல ஒரு வெறுப்ப உமிழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. 3வது காரணம் என்ன? ஃப்ராய்ட் சொல்ற மாதிரி பார்த்தா யூத வெறுப்பு அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு மறைமுகமான கிறிஸ்தவ வெறுப்பு தான் அப்படின்னு ஒரு வாதம் வருது. ஆமா, இதை நான் எந்த சார்பும் இல்லாம இந்த ஃப்ராய்டோட பார்வை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சுட்டு கேக்குறேன். இது எப்படி சாத்தியம்? அதுதான் ஃப்ராய்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஐரோப்பிய வரலாற்றை பார்த்தீங்கன்னா பல சமூகங்கள் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவத்துக்கு மாற்றப்பட்டாங்க. ஆதிகால பல தெய்வ வழிபாட்டு எங்கங்களும் சுதந்திரமான சடங்குகளும் மறைஞ்சிருக்கு.
அவங்க தங்களுக்கு இந்த கடினமான ஒரிரை கொள்கையை கொடுத்த கிறிஸ்தவத்தின் மேல வெளிப்படையா கோபத்தை காட்ட முடியாது. ஓ, அதனால அதனால அந்த மறைமுக கோபத்தை கிறிஸ்தவத்தோட ஆணிவேரா இருக்கிற யூதர்கள் மேல காட்டுறாங்க. தங்களுக்கு இந்த சுமையான மதத்தை கொடுத்ததே இவங்க தானே அப்படிங்கிற ஆழ்மன கோபமே பிற்காலத்துல மாபெரும் யூத வெறுப்பா மாறியது அப்படிங்கிறது ஃப்ராய்டோட ரொம்ப ஆழமான பகுப்பாய்வு. எப்பேற்பட்ட ஒரு பயணம் இது! ஒரு சாதாரண பெயரோட வேற தேடி மொழியல்ல தொடங்கி பண்டைய எஜிப்திய அரசியல கடந்து தந்தை கொலையில உருவான குற்ற உணர்ச்சி, அப்புறம் அது எப்படி ஒரு புதிய மதமா உருவெடுத்தது அப்படிங்கிறது வரையும் நாம் மேற்கொண்ட இந்த உளவியல் தேடல் உண்மையிலேயே ரொம்ப வியக்க வைக்குது. ஆமா, நாம வரலாற்றை வெறும் தேதிகளாகவும் பெயர்களாகவும் மட்டும் பார்க்காம மனித மனதோட பிரதிபலிப்பா பார்க்கணும் அப்படிங்கறத இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. மோசஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் புலங்களால் உணர முடியாத ஒரு அருவமான கடவுளை அறிமுகப்படுத்தியதன் மூலமா ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார். ஆமா, அத இன்விசிபிள் காட் அப்படின்னு சொல்லலாம். சிலைகள், மாயாஜாலங்கள் மாதிரியான கண்ணால பாக்குற புலனின்பங்களை விட சிந்தனைக்கும் அறிவுக்கும் தத்துவத்துக்கும் மனித சமுதாயம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியது அங்கிருந்துதான். இது மனித நாகரிக வரலாற்றுல, குறிப்பா அறிவு வளர்ச்சியில ஒரு மாபெரும் பாய்ச்சல் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாகவே நீங்கள் இதை கேட்கிற நேராக இருந்தால் இது உங்களை எப்படி சிந்திக்க வைக்குது அப்படின்னு பாருங்க. நாம உலகை எப்படி பார்க்கறோம், நம்முடைய நம்பிக்கைகளோட வேர்கள் எங்க இருக்கு, நமது சமூக கோபங்களோட ஆழத்துல என்ன உளவியல் இருக்கு அப்படிங்கறத இந்த கோட்பாடுகள் எல்லாமே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, ரொம்ப ஆழமான கேள்விகள். இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி. ஃப்ராய்ட் கூறுவது போல வரலாற்றுல நாம தூக்கி வச்சு கொண்டாடுகிற மாபெரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நாம ஆதிகாலத்திலிருந்து தேடிக்கிட்டு இருக்கிற பாதுகாப்பான தந்தை பிம்பம் தானா? இன்றைய நவீன அறிவியல் உலகத்துல நாம இந்த தந்தை பிம்பத்துக்கான தேடலை தாண்டி வந்துட்டோமா? அல்லது இன்னைக்கும் நம்ம அறியாமலேயே அரசியல் தலைவர்கள் மீதும் பெருநிறுவனங்களோட முதலாளிகள் மீதும் அந்த ஆதிகால தந்தையோட பிம்பத்தை பொருத்தி பார்த்து அவங்களுக்காக கண்மூடித்தனமா சந்தையிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாற்று மற்றும் உளவியல் தேடல்ல எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. இவ்வளவு நேரம் இதை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம்.